இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து இந்த வேத பகுதியில் சுருக்கமாக சொல்கின்றார். நாமும் பவுலை போன்று தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்களை செய்து இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசு இரட்சகராக உலகத்தில் வந்தது நிமித்தம் நாம் மீட்கப்பட்டோம். இதை நாம் அறிந்து கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை தேடி வந்தார், நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக மரித்தார், தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை பரிசுத்தமாக்கினார், நீதிமான்களாக நிலைநிறுத்தினார். இதுவே நாம் எல்லாரும் கொண்டாடத்தக்க நற்செய்தியாகவும் இருக்கின்றது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, பாவிகளாகி எங்களை இரட்சிக்க நீர் வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.